டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய 7 டைப்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். முதலாவது எஸ்எம்எம் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், லிங்க்டின் மாதிரியான சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மை நாங்கள் யூஸ் பண்ணுவோம். செகண்ட் எஸ்இஎம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங். இதில் நாங்கள் சர்ச் இன்ஜின்ஸ் யூஸ் பண்ணி அட்ஸ் ரன் பண்ணுவோம். பெய்ட் அட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள் அட்வர்டைஸ்மெண்ட் ரன் பண்ணுவோம். அதே மாதிரி மூணாவது டைப்பை பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்சிஓ சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இது வந்து ஆர்கானிக் ரேங்க்குக்காக நாங்கள் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட வெப்சைட்டில் ஒன் பேஜ் எஸ்சிஓ இருக்கலாம், ஆஃப் பேஜ் எஸ்சிஓ இருக்கலாம். செய்வதனூடாக வந்து கீவேர்டை வச்சு சர்ச் பண்ணும்போது ஆர்கானிக்கலி எங்களோட வெப்சைட் வந்து டாப் ரேங்க்ல வரதுக்காக நாங்கள் செய்யக்கூடிய ஒரு ப்ராசஸாக இருக்கும். ஃபோர்த் ஒன் இமெயில் மார்க்கெட்டிங். இதில் இமெயில் கம்பெயின்ஸ் ரன் பண்ணலாம், நியூஸ் லெட்டர்ஸ் அண்ட் ப்ரொமோஷன்ஸ் எங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஃபிஃப்த் வந்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பிளாக்ஸ், வீடியோஸ், போஸ்ட், எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் அண்ட் ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணக்கூடிய மாதிரியான ரீல்ஸ் எங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணலாம். அதே மாதிரி அஃபிலியேட் மார்க்கெட்டிங்னு சொல்லி வரும்போது மற்றவங்களோட ப்ராடக்டை நாங்கள் மார்க்கெட்டிங் பண்ணி அதை நாங்கள் சேல் பண்ணி அதுக்கான கமிஷனை பெற்றுக்கொள்வது. ஃபைனலி இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளூயன்சர்ஸோட கலபரேட் பண்ணி அவங்களோட கண்டென்ட்டை அதே மாதிரி அவங்களோட சோஷியல் மீடியாஸில் எங்களோட சேவிஸ் அண்ட் எங்களோட ப்ராடக்ட் அப்லோட் பண்ணுறதினூடாக மார்க்கெட்டிங் பண்ணுறோம்.